அண்ணா அஜித் கோச்சிக்காதீங்க. புரியல. உங்கள் ஃபோனில் லைவ் ஏதாவது காமராஜ் கேள். காமராஜ் எங்கப்பா? ஷபி வேற யாருக்கா? வேற யாருக்கா? சுரேஷ் பண்ணிட்டாப்லையா? ரமேஷ் ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணு. உனக்கு ஒரே ஒரு பெண் உட்காரட்டும். பெண் உட்கார. வாழ்வுரிமை கட்சியின் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் முதலில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனி சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் அதற்குரிய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்து தொடர்ச்சியாக சின்னம் ஒதுக்கி உத்தரவை கோரியிருந்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் இன்று மதியம் 12 மணி வரையில் அந்த உத்தரவு கிடைக்கப்பெறாத ஒரு சூழல் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் டெல்லிக்கு சென்று கடந்த ஒரு மாத காலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் திரு காந்திக்குமார் அவர்களும் திரு வழக்கறிஞர் சுந்தர் அவர்களும் அங்கேயே தங்கி தேர்தல் ஆணையம் கேட்ட அத்தனை ஆவணங்களையும் சமர்ப்பித்து இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கேமரா என்னும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி உத்தரவிட்டிருக்கிறது. இதை எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சீனியர் ஃபோட்டோகிராஃபர் உங்கள் கேமரா கொஞ்சம் கொடுங்க. உங்கள் கேமரா தான். இதுதான் எங்கள் கட்சியினுடைய சின்னம். இது எங்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் காலதாமதம் ஆகுவதை குறித்து நேற்றைய முன்தினம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் ஆணையரை அவர்களை சந்தித்து இந்திய தேர்தல் ஆணையம் கேட்ட அத்தனை கோப்புகளையும் அத்தனை ஆவணங்களையும் நாங்கள் தந்திருக்கிறோம். இதுவரையில் கேமரா எங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. கடந்த வாரம் இதை குறித்து டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது உடனடியாக இந்த மனுவை பரிசீலித்து கேமரா சின்ன வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த கூடும். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞருடைய குழுவோடு அவசர வழக்காக பதிவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அதனுடைய வழக்கறிஞர் பெருமக்களும் ஆஜராகி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு நீங்கள் நோட் குறிப்பு அனுப்பி அத்தனையும் அவர்கள் சரி செய்த பிறகும் ஏன் கேமரா சின்னம் ஒதுக்கப்படவில்லை? இன்றைக்கு தேதி 29, நாளை 30ஆம் தேதி மனு தாக்கல் தொடங்குகிறது தமிழ்நாட்டில். 6ஆம் தேதி நிறைவு பெற இருக்கிறது. இடையில் 3-4 நாட்கள் அரசு விடுமுறை வருகிறது. இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் காலதாமதம் செய்வது ஏற்புடையதல்ல. உடனடியாக அவர்களுக்கு கேமரா சின்னமோ அல்லது அவர்கள் கேட்ட, நாங்கள் பட்டியலிட்டிருந்தோம் கேமரா சின்னம் உள்ளிட்ட பல சின்னங்களை, உடனடியாக உரிய சின்னங்களை வழங்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்றைய முன்தினம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 12:15 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இமெயிலுக்கும் எங்கள் வழக்கறிஞர் மூலமாகவும் எனக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கேமரா சின்னம் இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த கேமராவை தற்போது எனக்கு கொடுத்த என்னுடைய நீண்ட நாள் புகைப்பட கலைஞருக்கும் நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இந்த செய்தியோடு
தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் இந்த தேர்தலில் நாங்கள் தமிழ்நாடு தமிழர் வாழ்வுரிமை இங்கு சமூகத்தில் நடக்கிற சமூக அநீதி மற்றும் சமூக நீதி, சமநீதி, சமத்துவம், கனிம வள கொள்ளை, லஞ்சம், லாவல், ஊழல், முறைகேடுகள் என்று பல்வேறு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு ஒரு தமிழ் சமூக குமுகாயத்தை கொண்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சுமார் 35க்கு மேற்பட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் என்று சொன்னால், இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு செந்தில்குமார் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் தனி சின்னத்தில் தொடர்ந்து போட்டியிடக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்கிறார். இங்கே இருக்கிற தடாரகிம் உள்ளிட்ட திரு செந்தில் மல்லர் மற்றும் இங்கே இருக்கிற திரு ஆறுமுகராஜா வழக்கறிஞர், திரு மூர்த்தி உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் இவர் தமிழ் சமூகத்திற்காக பல்வேறு பணிகளை அவரவர்கள் தளத்தில் நின்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் சமூக நீதிக்கும் போராடக்கூடியவர்கள். இதுபோன்று ஒரு 50க்கு மேற்பட்ட அமைப்புகள் தமிழர் நிலத்தில் இருக்கின்ற அந்தந்த வட்டார, மாவட்ட அளவில், மண்டல அளவில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய போராளி குழுக்களில் ஈடுபட்டிருந்த தலைமைகளும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையின் கீழ் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் இந்த 2026 தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த முடிவை எனதருமை தமிழக மக்கள் ஏற்று தொடர்ச்சியாக நீங்கள் பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட பெரிய கட்சிகளுக்கு நீங்கள் வாய்ப்பளித்து கொண்டிருக்கக்கூடாது. எங்களை போன்று வளர்ந்து வருகின்ற மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மக்கள் பிரச்சனைகளுக்காக களம் காணுகின்ற சமரசமற்ற போராளிகளை உள்ளடக்கிய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு இன்றைக்கு அதில் இருந்த பலர் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். பல தலைமைகள் ஓட்டரசியலை விரும்பாமல் எங்களை ஆதரித்து அறிக்கை தந்திருக்கிறார்கள். ஆதலால் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் ஒரு மகத்தான மக்கள் போராளிகளை கொண்டு, கள செயல்பாட்டாளர்களை கொண்டு, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை கொண்டு, கனிம கொள்ளைக்கு எதிராக போராடியவர்கள், லஞ்சம், லாவண்யம், ஊழல், முறைகேடு, அரசு பணத்தை முறையாக இன்றைக்கு கையாளாகாமல் வீண் வரியம் செய்கின்ற எந்த கட்சி அமைச்சர்களாக இருந்தாலும், அது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும், திமுகவினுடைய இந்நாள் அமைச்சர்களாக இருந்தாலும், யார் தவறு செய்திருந்தாலும், யார் மக்கள் பணத்தை வீணடித்திருந்தாலும், யார் முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு மக்களின் கூட்டணியாக, வெகு மக்களின் கூட்டணியாக, விவசாயிகளின் கூட்டணியாக, பாட்டாளிகளின் கூட்டணியாக, தொழிலாளர்களின் கூட்டணியாக, மாணவர்களின் கூட்டணியாக, பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற பெண் சமூகத்தின் கூட்டணியாக, மாற்றுத்திறனாளிகளின் கூட்டணியாக, திருநங்கைகளின் மேம்பாட்டுக்கு பாடுபடுகின்ற ஒரு கூட்டணியாக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையிலான இந்த கூட்டணி செயலாற்றும். இந்த எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் ஊடாக தமிழக மக்களை நாங்கள் வேண்டுவது, தேர்தல் களத்தில் ஓட்டுக்கு விலை பேசுகின்ற அரசியல் கட்சிகளை புறந்தள்ளி உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு இலவச பொருள்களை தந்து ஆசை வார்த்தைகளை கூறி வாக்குகளை கேட்பவர்களுக்கு மத்தியில் நாங்கள் எங்களுடைய முதலீடாக இந்த மண்ணில் நாங்கள் நடத்திய போராட்டங்களை முன்வைக்கிறோம். நாங்கள் சந்தித்த வழக்குகளை முன்வைக்கிறோம். நாங்கள் தாங்களா துயரத்தை எதிர்கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் எப்படி களமாடி இருக்கிறோம் என்கிற செய்தியை முன்வைக்கிறோம். எங்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், உதாரணத்துக்கு இந்த வேல்முருகன் டி என்கிற முகநூல் பக்கம் கடந்த 15 ஆண்டுகளாக இங்கு இருக்கிற பெரும்பான்மையான தலைவர்களை உள்ளடக்கி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை உருவாக்கி எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், ஆக உங்களுடைய வழிகளுக்காக, உங்களுடைய வேதனைகளுக்காக, உங்களுடைய உரிமைகளுக்காக, அது பாலியல் வல்லுணர்வு ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும், காவல்துறையினுடைய கொடிய லாக்அப் மரணங்களாக இருந்தாலும், சாதிய கலவரங்களாக இருந்தாலும், மதவெறியோடு எனது அருமை அப்பாவி சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் தாக்கப்பட்ட போதும்,
பாங்கு ஓதக்கூடாது என்று சொல்கின்ற போதும், பர்தா அணிந்து கல்லூரிக்கு வரக்கூடாது என்று சொல்கின்ற போதும், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முதல் குரலாக எனது குரலும் எங்கள் கூட்டமைப்பினும் குரலும் கடந்த காலங்களில் ஒலித்திருக்கிறது. இன்றைக்கு இன்னும் வலுவாக, குறிப்பாக தேர்தலை எதிர்கொள்கின்ற அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு பெரிய கட்சிகள் எங்களை அங்கீகரிக்க மறுப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா என்று எங்களை ஏளனம் செய்த அந்த அரசியல் தலைமைகளுக்கு ஒரு சரியான ஒரு தேர்தல், இந்த தேர்தல் அவர்கள் எங்களை யார் என்று தெரிந்து கொள்வதற்கு, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், அதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று மக்களிடம் நாங்கள் சென்று முறையிடுகின்ற போது எங்களுக்கு எஜமானனாக இருக்கின்ற அந்த தமிழக மக்கள் இந்த தேர்தலில் இங்கே வழங்கப்பட்டிருக்கிற இந்த கேமரா சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த தலைவர்களால் அறிவிக்கப்பட இருக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் எனது அருமை தமிழக மக்களை நான் வேண்டுகிறேன். அதை தவிர்த்து இங்கே அமர்ந்திருக்கின்ற சில கட்சிகள் தேர்தலிலே பதிவு செய்யப்பட்டு தனிச்சின்னம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் விரும்பினால் அவர்களோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்து நாங்கள் பேசி, நாங்கள் அவர்கள் சின்னத்திலும் நின்று தேர்தலை சந்திப்பதற்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கென்று சின்னம் கிடைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பினால் அவர்கள் சின்னத்திலேயே நின்று இந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு ஜனநாயக உரிமையை தமிழக வாழ்வுரிமை கட்சி வழங்கும். பெரிய கட்சி மாதிரி வாங்க எங்கள் சின்னத்தில் நில்லுங்க, நாங்கள் உறுப்பினர் கார்டு தரோம், உறுப்பினர் படிவு தரோம், அதில் முதல்ல கையெழுத்து போடுங்க அப்படி என்கிற எந்த நிபந்தனையும் இல்லை. இங்கே இருக்கிற அரசியல் கட்சியினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் இடத்தை 234 தொகுதிகளை நாங்கள் யாருக்கும் பார்த்து நான் கொடுக்கவில்லை. நாங்கள் அனைவருமே ஒரே டேபிளில் உட்கார்ந்து யாருக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் தான். இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பல கட்சிகள் இப்போது எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட இடங்களை எங்களால் தர முடியவில்லை. இருப்பதே 234 தொகுதிகள் தான். நான் தனியாக நிற்பேனா அல்லது நிற்க மாட்டானா, இல்லை நான் மட்டுமே நிற்பேனா என்கிற ஒரு குழப்பத்தின் காரணமாக பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளாமல் இருந்துவிட்டோம் என்று தற்போது அதற்கான வருத்தத்தை என்னிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். நான் தேர்தல் ஆணையத்திலிருந்து முறையாக எனக்கென்று தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று தனி சின்னம் கிடைக்கின்ற வரையில் நான் அவ்வளவு சட்ட போராட்டங்களை நான் நடத்தி கொண்டிருந்தேன். அந்த சட்ட போராட்டத்திற்கு நீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பை வழங்கி தேர்தல் ஆணையம் அந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த நீதியரசர்களுக்கும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவில் இப்போது தலைவர்களோடு கலந்து பேசி இங்கே கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற 35க்கு மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி நாங்கள் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்குறோம் என்பதை நாங்கள் கீழே அரங்கிலே பேசி ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள இருக்கிறோம். அதனால் எனது அருமை பத்திரிகை நண்பர்கள் கொஞ்சம் பொறுமை காத்து நாங்கள் அந்த ஒப்பந்தங்களை ஒரு கட்சியாக ஒப்பந்தங்களை ஏற்படுத்துகின்ற போது உங்களை ஏற்கனவே சந்திக்கிற எங்களுடைய கூட்ட அரங்குக்கு வந்து அந்த செய்தியும் நீங்கள் சேகரித்து வெளியிட்டு உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது உங்களுக்கு நான் சொல்ல வந்த செய்தி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் 234 தொகுதிகளிலும் 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு எந்த முடிவெடுத்தாலும் தலைவருடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை கேட்டபோது திமுக எங்களுக்கு அதிக இடங்களை தருகின்ற போது எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி நான் கூட இந்த தேர்தலிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்திருந்தேன். ஆனால் திமுக அப்படி கூடுதல் இடங்களை வழங்கவில்லை. அதனால் இப்போது எமது 2ஆம் கட்சி தலைவர்கள் எல்லாம், அண்ணா தலைவர் நீங்களே தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் நாங்கள் எப்படி தனித்து களங்காண்பது என்று உரிமையோடு என்னை அன்பாக மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் விரைவில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு நேற்று தினம் கூட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசி அவர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவங்க கன்வின்ஸ் ஆகலை. இப்போ கூட கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒரு நண்பர் ரொம்ப ஒரு உச்சமான வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்னுடைய தொண்டர்கள்லாம் ரொம்ப மண், மொழி, இனம் காக்க உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் பறந்து நம்முடைய தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட போது அதை கண்டித்து அந்த தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பை பார்த்துவிட்டு 3 எம் கட்சியினுடைய தீவிர தொண்டர்கள் தீக்குளித்து மாண்டு போயிருக்கிறார்கள். இப்போது கூட என்னை அன்போடு நீங்கள் மட்டும் இந்த தேர்தலில் போட்டியிடலைன்னா அப்புறம் என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று அன்பான மிரட்டல்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது.
அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அப்படி உணர்ச்சி வயப்படாத படுகின்ற தொண்டர்களை அழைத்து பேசி கன்வின்ஸ் பண்ணி மீண்டும் எங்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட தொகுதி தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அனைவரோடும் கலந்து பேசி நான் கட்சியினுடைய உயர்நிலைக் குழுவும் கூடி கலந்து பேசி நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதா, அப்படி போட்டியிட்டால் யாரை எதிர்த்து போட்டியிடுவது, எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பதையெல்லாம் நான் தீர்மானிக்க முடியாது, என் கட்சி தீர்மானிக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தீர்மானிக்கும். அதுபோன்று என் கட்சிக்கு என்ன அதிகாரம் தரணும் அதே மாதிரி அதிகாரத்தை இந்த கூட்டமைப்பில் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிற தலைவர்கள் அவர்களுக்கும் இதில் கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்குது. காரணம் 15 வருஷமாக இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தோழர் தடா ரஹீம் அவர்கள் இருக்கிறார், செந்தில் மல்லர் மீட்பு கழகம் இருக்கிறது, அதுபோன்று நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இருக்கிறார்கள். புதிதாக பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் அனைவரோடும் கலந்து பேசி எங்கள் தலைவர்கள்லாம் இங்கே நாங்களாம் யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுறது என்ற எல்லாவற்றையும் உங்களை அழைத்து முறையாக அதிகாரப்பூர்வமாக விரைவில் அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவிக்க இருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து, இப்போது $234 தொகுதிக்கும் பாருங்கள், உங்கள்கிட்ட சும்மா காட்டிடுறேன், கடைசியாக காட்டு 234 தொகுதி வரும். எல்லாத்துக்கும் வேட்பாளர்களை நாங்கள் பேசி எந்தெந்த கட்சிக்கு யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதை அளவில் பேசி முடித்து விட்டோம். இப்போது தலைவர்கள் ஒன்று கூடி அதற்கான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு கீழே எப்போதும் சந்திக்கிற இடத்தில் உங்களை அழைக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் பத்திரிகையாளர்கள் மட்டும் கேமராவோடு அங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் எத்தனை தொகுதிகள் என்பதை நாங்களும் அவர்களும் முடிவு செய்து அந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்பதை அந்தந்த தலைவர்களே அறிவிப்பார்கள், அல்லது அவர்கள் ஒப்புதலோடு என்னை அறிவிக்க கூறினால் நான் அறிவிக்க இருக்கிறேன் என்பதை தெரிவித்து, இந்த உதாரணத்துக்கு இவங்க செந்தில்குமார் இவங்க இந்திய நாட்டுடைய ஒரு இராணுவ பணியில் பணியாற்றிய ஒருவர். அவர் எனக்கு சின்னம் கிடைக்கல, எலெக்ஷன் கமிஷன் அது காலதாமதமாக்குறாங்க அப்படின்ற செய்தியை தெரிந்து கொண்டு அவர் வேறு ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த ஒருவர் அவரே வண்டியை ஓட்டி கொண்டு அண்ணா நீங்கள் கலங்காதீங்க, வருத்தப்படாதீங்க, நீங்கள் சில தொலைக்காட்சி விவாதங்களில் பேட்டியில் கலங்குனீங்க, நான் இருக்கிறேன், என்னுடைய கட்சிக்கு சின்னம் இருக்கிறது, என் கட்சியை பதிவு செய்யப்பட்ட கட்சி, நான் அப்படியே நீங்கள் கேட்ட இடத்தில் கையொப்பமிடுகிறேன் என்று 234 அந்த ஏ ஃபார்ம் டி ஃபார்ம் என்று சொல்லக்கூடியதிலே கையொப்பம் போட்டு கொடுத்தார் அருமை நண்பர் செந்தில்குமார். அவருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி. அதேமாதிரி நம்முடைய ஆறுமுகராஜா வழக்கறிஞர், அவரும் அவருடைய கூட்டமைப்பை சார்ந்த கட்சியும் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கும் சின்னம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தடுத்தாலும் இங்கே இருக்கிற பெரிய தேசிய கட்சிகள் அல்லது உங்களை கூட்டணிக்கு அழைத்து நீங்கள் வரவில்லை என்கிற காரணத்தினால் இப்படி ஒரு உத்தியை கையாளுகிறார்கள் என்று என்னுடைய கட்சி தலைவர்கள் எல்லாம் என்னிடத்தில் சொன்னபோது கூட நான் நம்பவில்லை. அப்படி ஒரு 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 மனம் என்ன சொல்லுவாங்க, ஒரு மனம் வெதும்பிய நிலையில் என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே, ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு சிம்பிள் கேட்டோம், நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தாக்கல் செஞ்சிட்டோம், தேர்தலில் உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னபோது கூட சின்னம் தரலைன்னு சொன்னபோது அவரும் அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து விமானம் பிடித்து என்னை சந்தித்து, நீங்கள் கவலைப்படாதீர்கள், எங்கள் அமைப்புக்கென்று ஒரு சின்னம் இருக்கிறது, அதை உங்களுக்கே தருகிறோம் என்று சொன்ன ஆறுமுகராஜா அவர்களுக்கும் அவருடைய அமைப்பை சார்ந்த உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, ஒரு தமிழன் விழுந்தால் தட்டி கொடு என்று சொல்வார்கள், தமிழன் விழுந்தால் அவனை தட்டி கொடுத்து எழுப்பு அப்படிம்பாங்க. அப்படி என்னுடைய சக உறவுகள் எல்லாம் ரஹீம் தோழரை நிறைய கட்சியெலாம் சந்தித்தாங்க, ஆதரவு கேட்டாங்க. அவர் சொல்லிட்டார், நீ வேறு எந்த ஆசாபாசுக்கும் என்னால் அவருடைய தொகுதி கூட நாங்கள் ஒப்பந்தத்தில் ஏற்பாடு பண்ண பல தொகுதிகளை இந்த கூட்டணி நீடிக்கணும், இது ஒரு தமிழர் வாழ்வுரிமைக்கான இங்கே இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், ஏனைய மக்கள் அனைவரும் தாயும் புள்ளியாக அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்த இடத்தில் மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற சக்திகள் தலதூக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படுகிறேன் என்று இப்படி ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்துருக்காங்க. செந்தில் மல்லர் அவர்கள் மல்லர் மீட்பு கழகம் ஒரு பெருத்த சமூகம் தென் தமிழ்நாட்டில், அந்த சமூகத்திலேருந்து அவர் 15 தொகுதி கேட்டு 10 தொகுதி கேட்டார். கடைசி அண்ணா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன்னு சொல்லி அவர் கொடுத்த தொகுதியை வாங்கி கொண்டு தேர்தல் பாதைக்கு சென்று விட்டார்கள். ஆக இப்படி தான் ஒவ்வொரு கட்சியும் இந்த எல்லா கட்சியினுடைய பெயர்களையும் நான் அங்கே அறிவித்து அவர்களோடு ஒப்பந்தம் செய்கிறேன். அதுவரையிலும் நீங்கள் பொறுமை காத்து அந்த செய்திகளையும் நீங்கள் சேகரித்து நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்து இத்தனை சமூக அமைப்புகள், இத்தனை தமிழர் தலைமைகள் ஒன்று கூடி இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். இவர்களுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, கிறிஸ்டின் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சாதியாக தமிழ்ச்சாதிகள் குடிகளாக உருவாகி
அவங்க அரசியல் பாதைக்கு வந்து அவர்கள் அரசியல் கட்சியை பதிவு செய்து நடத்துகிறார்களோ அத்தனை பேர்களும் இருக்கிறார்கள். ஆதலால் இந்த மகத்தான இந்த தமிழ் சமூகத்தின் தமிழர் வாழ்வுரிமைக்கான இந்த கூட்டணிக்கு தமிழக மக்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கே தலைவர்கள் ஒன்று கூடி நிறுத்த இருக்கிற வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் எனது அருமை தமிழக மக்களுக்கு இருகரங்கூப்பி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன சொல்றீங்க? 2026 தேர்தல் இதுவரை நடந்த தேர்தலை விட புதுமையான ஒரு தேர்தலாக இருக்கும்போது தலைகீழ் மாற்றங்கள்லாம் நிகழப்போது. அதனால தான் தேசிய அரசியலிருந்து மாநில அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை. என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியலை கணிக்கக்கூடிய பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு ஆளுமை. அவருடைய கூற்றில் உண்மை இருக்கலாம். அதனால தான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதே அவர் காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிடுகிறேன் என்று முகநூல் நேரில் அறிவித்திருக்கிறார். ஆக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் களம், அரசியல் சூழல் நிச்சயமாக தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால்தான் அவர் எனக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். என்னுடைய அருமை இளவல் வேல்முருகன் அவர்கள் ஓட்டு அரசியலிருந்து விலகக்கூடாது, கண்டிப்பாக இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை எனக்கு முன்வைத்திருக்கிறார். அவருடைய வேண்டுகோளை நான் என் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒரு உரிய முடிவை நான் அறிவிப்பேன். அதைத்தான் இந்திய நாட்டுடைய மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர் அவர்கள் தமிழ்நாடு எங்கே போகிறது, எங்களுக்கெல்லாம் பதபதைப்பாக இருக்கிறது, இந்த இரண்டு கட்சிகள் அல்லது நீங்கள் சொன்ன திரைப்பட நடிகருடைய கட்சி உள்பட இப்படி போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை அறிவித்தால் ஒரு ஆண்டுக்கு கூடுதலாக நிதிநிலை அறிக்கையில் சுமார் 65,000 கோடி செலவாகும். ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு 1 லட்சத்திலிருந்து 1.25 லட்சம் கோடி கடன் பாக்கியோடு தான் நம்முடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறோம். 10 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருக்கிறது. இந்த சூழலில் மக்களிடத்தில் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா இலவசங்களையும் நான் எதிர்க்கவில்லை. சில இலவசங்களை தவிர்த்து கல்வி, மருத்துவம் இதற்கான இலவசங்களை மட்டும் அனுமதித்து பெரிய கட்சிகள் எதிர்காலத்தில் அதை குறித்து மட்டுமே அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஓகேவா? நன்றி சார். எல்லாரும் இருந்து ஒரு தேநீர் சாப்பிட்டு அழைக்கும் போது வாங்க. இங்கேயாவா? கேமரா எடுத்துகிட்டு வரதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரி, அப்போ கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு ஓய்வு வரீங்களா? நாங்கள் உட்காந்து பேசி முடிவு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நன்றி 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 நன்றி. கட்சிகள் உட்காந்து ஃபஸ்ட்டு கட்சி தலைவர் மூர்த்தி வாங்க. கட்சி தலைவர்